ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 நிறைய முக்கியமான சிறப்பு விஷயங்கள் கிரக ரீதியாகவும் கிரகணமாகவும் நடக்க இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட இந்த ஆண்டில் இப்போ ஒரு கிரகணமானது நடக்க இருக்கு. ஆல்ரெடி இப்போதான ஒரு கிரகணம் நடந்தது அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. இப்போ ஒரு கிரகணம் நடந்ததில் அதை தொடர்ந்து அடுத்த ஒரு முக்கியமான கிரகணமானது தற்போது நடக்க இருக்கு. ஸோ என்னைக்கு கிரகணமானது நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுடைய 3ஆம் தேதி அன்னைக்கு, தமிழ் மாதம் மாசியுடைய 19ஆம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, மாசி மாதத்துடைய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய அடுத்த கிரகணமானது நடக்க போகுது. நடக்கக்கூடிய கிரகணம் என்ன கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். இந்த கிரகணம் வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய நேரப்படி சந்திரன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் தான் நடக்குது. அதனால் இந்தியாவில் இதனுடைய சூத காலம் அதிகமாகும். கிரகணம் இந்தியாவில் தெரியாதப்பயே சூத காலம் இருக்குங்கிறப்ப, இந்தியாவில் தெரியுங்கிறப்ப எவ்வளோ சூத காலம் இருக்கோ. இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த கிரகண பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன மாதிரி ஆன்மீக பரிகாரம் செய்யணுங்கிறது சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சு மறக்காமல் செய்து பயன் பெறுங்க. முதல்ல கிரகணம் எப்படி நடக்குதுங்கிறத சொல்லிடுறேன். சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலுவாக சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணமாக நடக்க இருக்கிறார். அன்னைக்கு ராகு கேது சந்திரனை விழுங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடியது இந்த டைம் ரத்த நிலவு போல காட்சி தரும். ஏன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறிய ஒரு இதில் காட்சி தருவார். அந்த நேரத்தில் ரெட் மூட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிறமானது வெளிவரும். ஸோ இந்த டைம் நடக்கக்கூடிய கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் நடக்க போகுது. இந்த கிரகணம் கரெக்டாக மாலை வேளையில் நடக்கிறதுனால இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் பார்க்க முடியும். இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை போல இது பார்க்கறது ஆபத்தானது கிடையாது. இது வெறும் கண்களாலேயே பார்க்கலாம். ஸோ இதுதான் கிரகணத்தை பற்றிய டீட்டெயில். இந்த கிரகணம் நடக்கிறதுனால கடகராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இப்போ அந்த மாற்றங்களை சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. எந்த விஷயத்திலையும் அவசரம் காட்டாமல் பொறுமையை கடைபிடிப்பவரில் வல்லவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கோபத்தை குறைத்து விவேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு பலனாக இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிரகணத்தினால கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்கள் எல்லாருக்குமே தொல்லை கொடுத்து வந்த மேல் அதிகாரிகள் இனி தவறின உணர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் தொல்லையை அனுபவித்த உங்களுக்கு இந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த கிரகணம் ஒரு சூப்பராக இருக்க போகுது. ஸோ தொல்லைகள்லாம் இருக்கிறது எல்லாமே நீங்கி நல்ல அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவீங்க. அதுக்குண்டான எல்லா சூழ்நிலையுமே உங்களுக்கு அமைகிறது. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் பெருகுவாங்க. வாடிக்கையாளர்கள் பெருக பெருக உங்களுடைய இதையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும். ஸோ உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல முறையில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வியாபாரத்தில் நிறைய வாடிக்கையாளர்கள் உங்ககிட்டயே இருப்பாங்க. அந்த ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீண்ட காலமாக தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு இந்த கிரகணத்திலிருந்து ஒரு அதிர்ஷ்டமாக நீங்க போகுது.
சகோதர சகோதரி வழிகளில் உதவிகள் கிடைக்கும். கிடைச்ச உதவிகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த உதவிகளால் வெற்றியானது உங்களுக்கு வரும். ஸோ சகோதர சகோதரி வகையில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாட்கள் இனி கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறமா கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கிரகணத்திலிருந்து செல்வாக்கு கூடும். அதில் பிரபலமாகிறது, பாராட்டு குவிகிறது, இந்த மாதிரி நிறைய அதிசயம்லாம் நடக்கும். அந்த அதிசயத்தை முழுசாக தக்க வைத்து கொள்ளணும் என்பது கலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர் மாணவிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவர் மாணவிகள் கல்வி கற்பதற்கு ஏதுவாக பெற்றோர்கள் உங்களுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகணத்திலிருந்து உருவாக்கி தருவார். அந்த சூழ்நிலையை நல்லா யூஸ் பண்ணி படிப்பை நல்லா கொண்டு வாங்க. உடல் உஷ்ணமாகும், அதனால் இளநீர் நீராகாரம் போன்றவர்களை உட்கொள்ளுங்க. ஸோ இளநீர் நீராகாரம் போன்றவைகளை உட்கொள்வதன் மூலிமா உங்களுக்கு உஷ்ணமானது குறையும். ஸோ உஷ்ணம் குறைவதற்கு கிரகணத்திலிருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதெல்லாம் தாங்க சந்திர கிரகண பலன்கள். இப்போ உங்களுக்கு சந்திர கிரகணத்தின் போது சந்திரனால் தான கிரகணம் ஏற்படுது. அப்போ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் சில பரிகாரங்களை செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அந்த சில பரிகாரங்கள் என்ன, அதை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. உங்களுக்கு சந்திர கிரகணத்தினால சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரங்கள் இது. இந்த பரிகாரங்களை முறையாக செய்தால் நிச்சயம் நல்ல பலனை நீங்கள் காணலாம். ஸோ வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திரன் கோவில் இருக்குது. ஸோ கிரகணம் முடிந்த கையோடு திங்கட்கிழமை தினத்தில் காலை 9 மணிக்குள்ளாக திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவதால் ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது 6 மாதத்திற்கு உங்களுக்கு நல்லதாக அமையும். ஒருவேளை திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாட முடியாதவங்க கிரகணம் முடிஞ்ச கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்தில் சந்திரன் இருப்பார்ல, அங்கு போய் மல்லிகைப்பூ சாத்தி நிறமி சேர்க்கப்படாத கேசரி அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் வைத்து சந்திர காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை வர துதித்து வழிபாடு செய்தால் சந்திர கிரகணத்தினால உங்களுக்கு தோஷம் நீங்கி சந்திர பகவான் அருளால் வாழ்வில் மங்களமான பலன் அதிகம் ஏற்படும். அதனால் அது செய்ய முடியாட்டி இதை செய்யுங்க. மேற்கூறிய 2 பரிகாரங்களையுமே உங்களுக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கிரகணம் முடிந்த கையோட சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமான் அபிஷேகத்துக்கு தரமான பசும்பாலை தானமாக கொடுக்க வேண்டும். அப்புறம் இந்த கிரகணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் காலையில் எழுந்து பெற்ற தாயாரிடம் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா சந்திர கிரகணத்துடைய தோஷம் நீங்கள் சந்திரன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வெள்ளியில் சந்திர காந்தக்கால் பதித்த மோதிரத்தை எப்போதும் உங்கள் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது சிறந்தது. மேலும் உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் மனநல குன்றியவர்கள் மற்ற ஏழைகளுக்கு தயிர் சாதம் நீர்மோர் போன்றவற்றை தானம் வழங்க வேண்டும். அதுவும் கோடைக்காலம் வேற இப்போ ஆரம்பிக்கிறதுனால மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது, சாலையில் திரியக்கூடிய விலங்குகளுக்கு தாகம் தணிப்பதற்கு வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தொட்டியில் நீர் ஊற்றி வைப்பது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கிரகண தோஷம் நீங்கி சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரங்கள்லாம் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்திடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கிறதுடைய பலன்களும் கிரகண தோஷம் நீங்கள் சந்திர பகவான் அருள் கிடைக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் ஷேர் பண்ணது உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். அப்புறம் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ போடப்படும். அந்த அப்டேட்டான தாள்களை எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க.
நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.